நான் இப்படி ஒரு வீட்டை பாக்குறேன்னு சொன்னதும் எல்லாரும் என்னோட சிக்கனத்தை பாராட்டி தள்ளாங்க. ஆனா டிடியோட அம்மா, அதான் என் அத்தை, அவங்க மூஞ்ச நீ கவனிச்சியா? அப்படியே சுருங்கி போச்சு. இவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ண ஒரு 10,000 ரூபாய் வாடகை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவங்க மனசு என்னைக்கும் ஒத்துக்காதுமா. அத கணக்கு பண்ணி தான் நான் பேசியிருக்கேன். நீ வேணா பாரு, அவங்களே என்ன வீட்டோட இருக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்தே மொத்த குடியும் கெடுக்கிறதா என்னோட பிளான். நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன். நீ தேவையில்லாம என்ன குழப்பாத. ஐயோ, இவ எப்ப வந்தானே தெரியலையே. பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? ஐயோ, என்னங்க, கரெக்டான முடிவை தான் எடுத்தேன்னு சொல்லி அம்மாவை கன்வின்ஸ் பண்ற மாதிரி கேட்டுச்சே. ஓ, நீ அத சொல்லும் போது வந்தியா டிடி? ஆமாங்க அத்தை, அவர் நிஜமாவே நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. அது புரியாம இவ்வளவு காஸ்ட்லியான வீட்டை வாடகைக்கு பார்த்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவர் சொன்ன மாதிரியே நாங்க எங்க சொந்த கால்ல நிக்கிறது தான் கௌரவமா இருக்கும்.